ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ஜிதேந்தர் பேசுகிறேன். எஸ், ஒரு 25லேருந்து 30 நாள் ஆச்சு என்னால் வீடியோ போட முடியல. அதுக்கு நான் காரணம் சொல்லலை, நிலைமையை சொல்கிறேன். எஸ், தொண்டை கட்டிடுச்சுங்க. என்னால் பேசவே முடியல, சுத்தமாக பேச முடியல. நானும் ஏதேதோ ட்ரை பண்ணேன். பல பேர் எனக்காக ஹெல்ப் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. என்னை குணப்படுத்திட்டாங்க. சரி, அது குணப்படுத்தின உடனே நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு என்னோடய பர்சனல் ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணேன். உங்களில் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 90 days கோச்சிங் ப்ரோக்ராமோட லைவ் ஈவெண்ட் லான்ச் பண்ணோம் சென்னையில். ஸோ அதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ அதனால் என்னால் அதில் இன்வால்வ் ஆனாலும் வீடியோ போட முடியல. பட் எஸ், இப்போது அதான் டைம் கிடச்சிருக்கு. கரெக்டான டைம் நினச்சி இப்போ தான் நான் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அதான் இன்றைக்கி நீங்கள் டாபிக் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இருக்க வார் சிச்சுவேஷனில், நம்மளை சுற்றி நடந்துகிட்ருக்க வார் சிச்சுவேஷனில் நீங்கள் கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக. ஓகேங்களா? நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டராக, நீங்கள் ஒரு இல்லை நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், பல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், பட் ரிட்டர்ன்ஸ் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, இந்த மாதிரி வார் சிச்சுவேஷன் வந்தால் இறங்கிட்டுது, ரிட்டர்ன்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ. இல்லை, நான் பல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, பட் இதை விட இன்னும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு வார் சிச்சுவேஷன் வரும்போது, வார் எங்கே நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா ஈரான், யுஎஸ், அப்புறம் பல கண்ட்ரிஸ் இருக்குது. பட் மேஜர்லி நம்ம 2 பெரிய கண்ட்ரி கேட்குறது இது தான். ஸோ இந்த வார் சிச்சுவேஷன் நடக்கும்போது நம்மளை மாதிரி ஒரு பாமர மக்கள், ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் மக்கள் எங்கே அடி வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம், கிச்சனில். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எப்படி அடி வாங்குறோன்னு சொல்கிறேன். கேஸ் சிலிண்டர் இல்லை, கேஸ் தீர்ந்து போச்சு. சரி, நம்ம ஸ்டாக் பைல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேஸ் ஆர்டர் பண்ணி வைப்போம்னா அதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், ஈரான் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ், அந்த கப்பல் வழியாக ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60% இம்போர்ட் பண்ணுறோம் கேஸை, எல்பிஜி கேஸை. ஓகேங்களா? அதில் 90% ஆஃப் கேஸ் எங்கேருந்து வருதுன்னா அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ன்ற ஒரு கால்வாய், அந்த டனல் வழியாக தான் வெளியே ஷிப்பு, கப்பல் வழியாக நம்மளுக்கு இறக்குமதி செய்கிறாங்க. ஆனால் அந்த 90% இப்போ வந்து தாமதமாயிருச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கிட்டு இருந்தது கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து. அந்த கல்ஃப், கத்தார், துபாய் எல்லாமே பிளாக் பண்ணி டிராஃபிக் அந்த டனல் ஆனதுனால கிட்டத்தட்ட 56% நம்மளுக்கு டிலே ஆச்சு கேஸ் வர்றதுக்கு. அதுக்குள்ளே மக்கள் முன்னாடியே வாங்கி வச்சுட்டாங்க, கிடைக்காம போச்சு, ரேட்ஸ் ஏறிடுச்சு, ஸ்டாக் கிடைக்கல. அப்புறம் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா ஹோட்டல்காரங்க ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. நான் நிறைய கடைகளில் போயிட்டு மீல்ஸ் ஆர்டர் பண்ணால் மீல்ஸ் கிடைக்கல. ஏன் மீல்ஸ் கிடைக்கலன்னா, நீங்கள் மீல்ஸுக்கு வந்து ஒவ்வொரு பொருளும் கேஸ் அதிகமாக செலவு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் ப்ராப்ளம். ஹோட்டல் பிஸ்னஸஸ்லாம் கேல்குலேட் பண்ணதில், சர்வே பண்ணதில் 20 to 30% அவங்களுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகிருக்கு ஹோட்டல் பிஸ்னஸில். ஸோ இந்த சர்வே வந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி, பெங்களூர், மும்பை, சென்னை, வெஸ்ட் பெங்கால், இந்த மாதிரி மேஜர் சிட்டிஸில் வந்து பார்க்கும்போது 20 to 30% லாஸ் ஆகிருக்குது. இது வந்து கேஸில். சரி, இதனால் நம்மளுக்கு என்ன ஒரு சிக்னல் இல்லை ஒரு பிரச்சனைனா, நாளைக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேசிக் விஷயத்தில் எங்கேயாவது தடங்கள் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம அவஸ்தைப்படுவோம். கரெக்டுங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ நம்ம அடுத்து பேசலாம். ஸோ நம்ம பணத்தெல்லாம் நம்ம வந்து ஜென்ரலாக பேங்க்கில் தான் போய் வைப்போம். ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தோன்றது வந்து பேங்க்கில் வச்சோம்னா சேஃப், ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். கரெக்டுங்களா? அப்போது இன்றைக்கி 19 மார்ச் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோ. இன்றைக்கி வெட்னஸ்டே லேட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வந்துச்சு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட பார்ட் டைம் சேர்மன் மிஸ்டர் அத்தனு சக்கரவர்த்தி, அவர் வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிட்டாருங்க. எதனால் ரிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பியூட்டிஃபுல்லான லைன்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த பேங்க்கில் நடக்கிற ப்ராக்டிசஸ், இந்த நடக்கிற விஷயங்கள் வந்து என்னோட வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸோட கான்க்ருவன்ஸில் இல்லை, அதாவது சிங்கில் இல்லை, அலைன் ஆகலைன்னு சொல்லி அவர் ரெசிக்னேஷன் நோட்டீஸ் எழுதிட்டு வெளியே வந்துட்டார்.
அவர் வெளியே வந்த உடனே ஹெச்டிஎஃப்சியோட பேங்க் ஸ்டாக் வந்து 4% இறங்குச்சுங்க. இன் 15 மினிட்ஸ் வெறும் 15 நிமிஷம் 4% இறங்குச்சு. அப்புறம் இப்போ 7.5% கீழே வந்திருக்கு. அப்போது ஒரு பேங்க் சேர்மன் வந்து இந்த மாதிரி ஒரு வார் சிச்சுவேஷனில் ஸ்டாக்ஸ் கீழே விழுந்த உடனே ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பேங்க் சிஸ்டம் ஸ்டேபிளா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை. அப்போது நம்ம வந்து பேங்க்ஸை நம்பியிருக்கோம். சரி, பேங்க்ஸ் வந்து சில விஷயங்கள் நம்பியிருக்கு. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டுன்ற ஒரு விஷயம் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். நீங்கள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. எவ்வளோ பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, கரெக்டுங்களா? இன்றைக்கி நியூஸ் படி நான் உங்களுக்கு வேணால் டேட்டா ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நியூஸ் படி 19 மார்ச் 2026 படி பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு இந்தியனோட டேட்டா சொல்கிறேன். எவ்வளோ லாஸ் ஆயிருக்குன்னா $638 பில்லியன். திருப்பியும் சொல்கிறேன், $638 பில்லியன் ஒர்த் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆஃப் இந்தியன் ஸ்டாக்ஸ் லாஸ் ஆயிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் சில இடங்களில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் வந்து இந்த டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஸ்டாக் மார்க்கெட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து ஒரு கத்தியை கீழே போட்டோம்னா அந்த கத்தியை பிடிக்கிற மாதிரி, அந்த கத்தி எங்கே குத்துன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நிறைய பேர் எவ்வளோ தான் பெருமையாக சேஃபாக ரொம்ப கண்ட்ரோல்டாக பேசினாலும் இன்றைக்கி 19 மார்ச் 2026 பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. ஆனால் அதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா? வெளியே யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் இதுவே வேறு துறையில் ஏதாவது இறக்கம் இருந்தால் உடனே பேசுவாங்க. அது என்ன துறைன்னு நான் இப்போ சொல்கிறேன். புரியுதுங்களா? அப்போது எப்படி நீங்கள் இன்றைக்கி போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போனீங்கன்னா மேலேருந்து விழுற கத்தி மாதிரி எங்கே குத்துன்னு தெரியாது, ஆனால் நீங்கள் பிடிக்கணும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் வந்து சேஃபாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, வார் சிச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு பற்றாக்குறை, ஒரு கேஸ் வரலை, இல்லை வந்து டீசல் பெட்ரோல் ரேட், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்டேபிள் கிடையாது, ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது உங்களுக்கு. அது மாதிரி இப்போ பேங்க் இந்த மாதிரி பெரிய ஆளுங்களாம் ரிசைன் பண்ணும்போது பேங்க் ஸ்டேபிளாக இல்லாத போதும் யூ வில் ஹேவ் அ எஃபெக்ட் ஆன் ஸ்டாக்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஒரு பீப்புள் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு வச்சு நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட சாய்ஸ், கரெக்டுங்களா? ஸோ நான் ஸ்டாக் மார்க்கெட்டை தப்போ இல்லை வந்து அது வந்து ஒரு கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு சொல்லலை. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாருங்கள். எப்போவுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அது சிச்சுவேஷன் ப்ரூஃபாக இருக்கணும், மார்க்கெட் கண்டிஷன்ஸ் ப்ரூஃபாக இருக்கணும். அதில் சும்மா சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் இப்போ ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் போகலாம். அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒன்று இருக்குங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றது ஒரு அழகான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதை இனிஷியலாக மக்கள் யாரும் வாங்கலை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அப்போ எப்படி அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ப்ரொபகண்டா புஷ் பண்ணாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் சஹி ஹே அப்படின்னு ஒரு கேம்பெயின் நடத்தினாங்க. அதில் சச்சின் டெண்டுல்கர், எம்எஸ் தோனி, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபண்ட் பண்ணி அவங்கள வந்து ஆட்ஸ் பண்ண வச்சாங்க, நம்ப வச்சாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சஹி, அதாவது உங்களை வற்புறுத்தி நம்ப வைக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சஹி அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடுறது வந்து கரெக்டுங்க அப்படின்னு ரிப்பீட்டடாக ஆட்ஸ் போட்டு புஷ் பண்ணாங்க. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சூப்பர்னா கண்டிப்பாக சூப்பர் தான், விஷயம் தெரிஞ்சா. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் ஓவர் த பீரியட் அதுலேயும் வித்தியாசமான கேப்ஸ் இருக்குது, ஓகேவா? அந்த கேப்ஸ் பார்த்து உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு ஏற்ற மாதிரி போடணும். இல்லாட்டி நீங்கள் அதுலேயும் கொஞ்சம் ஸ்டக் ஆவீங்க, பேஷன்ஸ் வேணும். அதே மாதிரி நீங்கள் ரிட்டர்ன்ஸ் கேல்குலேட் பண்ணும்போது தயவுசெய்து இன்ஃப்ளேஷன் ஒரு பர்சன்டேஜ் இருக்குது, அதை கேல்குலேட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அப்படியே டெட்டாக மாட்டிப்பீங்க, ஓகேங்களா? அதுக்கும் உங்களுக்கு கரெக்டான ஆள் வேணும். அப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்றைக்கி பயங்கர டவுன்ஃபாலு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்றைக்கி இன்ஃப்ளேஷன் ஏறதுனால உங்களுக்கு அது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ரொம்ப பெரிய எஃபெக்டிவ் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. ஓகே, இருக்குது, ஓகேங்களா? சரி, அடுத்து கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைஸ் போயிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட சில்வரும் கோல்டும் பார்த்திங்கன்னா மேலே கீழே இறங்கி மேலே ஏறி இப்போ அப்படி போயிட்டுருக்கு. ஆனால் இதையும் தாண்டி இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொல்ல போகிறேன். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான டேட்டா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி டேட்டா
ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிப்டோ துறை. கிரிப்டோ துறைன்றது நிறைய பேருக்கு வந்து என்ன துறைன்னா ஸ்கேம். இது வந்து ஒரு யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கிரிப்டோ துறை எப்படி ஆப்ரேட் பண்ணும்னா டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்ற ஒரு மெக்கானிசமில் ஆப்ரேட் பண்ணும். ஓகேங்களா? பேங்க்ஸு மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ்ட் சிஸ்டமில் ஆப்ரேட் பண்ணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வார் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, வார்னால எஃபெக்ட் ஆகுது. இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் பேங்க்ஸ் இருக்குதா? பேங்க்ஸ் இருக்குது. சரி, அந்த பேங்க்ஸில் அந்தந்த கரன்சி மட்டும்தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஸோ வார் வந்தபோது நிறையா சிச்சுவேஷன்ஸ் லாக் ஆகும்போது நீங்கள் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறது கஷ்டம். இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதும் கஷ்டம். பண மூவ்மெண்ட்டே கஷ்டம் தான். ஓகேங்களா? ஆனால் கிரிப்டோ கரன்சின்றது ஒரு ஒன் மணி ஃபார் ஒன் குளோப். அதாவது ஒரே பணம் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த கண்ட்ரி வேணாலும். ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி ஒரு வார் சிச்சுவேஷனில் இந்த கண்ட்ரியில் உங்களுக்கு பணம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வெளியே கண்ட்ரிலேருந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அழகான கான்செப்ட் கிரிப்டோ துறையில் இருக்குது. ஏன்னா அது டீசென்ட்ரலைஸ்ட். அது மாதிரி ஒருத்தர் ஒரு 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 பேங்க்கை நம்பியோ ஒரு கார்ப்பரேட் நம்பியோ இல்லாத ஒரு கரன்சி, வெறும் இண்டிவிஜுவலை நம்பி இருக்கிற கரன்சி. ஒரு டெமோக்ராட்டிக் அப்ரோச் தான். பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், மேட் பை பீப்புள். ஓகேங்களா? ஸோ அதனால் கிரிப்டோ துறை வந்து இன்னும் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கிரிப்டோன்னு வந்தாலே நம்ம ஒரு மதர் ஆஃப் கிரிப்டோ கரன்சி பற்றி பேசுவோம், பிட்காயின். February 18, இப்போ மார்ச் 18, இந்த டைமில் பார்த்திங்கன்னா 14% க்ரோ ஆகிருக்கு பிட்காயின். அப்போது எல்லா மற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இறங்கும் போது கிரிப்டோவோட ஒரு மேஜர் கிரிப்டோ கரன்சியாக பேசப்படுற பிட்காயின் வந்து 14% க்ரோத்தை காமிக்கும் போது நம்ம எல்லாருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது. ஸ்பெஷலாக கிரிப்டோ துறையில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு. கரெக்டுங்களா? அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு பெரிய லைக் போடுங்க, ஹார்ட் போடுங்க, ஸ்மைலிஸ் போடுங்க சேட் பாக்ஸில். ஸோ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஏன் இந்த கிரிப்டோ துறையை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து வார் ப்ரூஃப். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நீங்கள் இப்போ ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ரியல் எஸ்டேட்ன்றது ஒரு 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 வெரி சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாரும் பொறுத்த வரைக்கும். கரெக்டுங்களா? வீடுன்றது கனவாக இருக்குது, நம்மளுக்கு சொந்தமாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா லேண்டுன்றது ரொம்ப க்ளோஸாக இருக்குது, இமோஷனல் அட்டாச்மெண்ட் அதிகமாக இருக்குது. இப்போது நம்ம ஒரு வீடு கட்டிட்டோம், இல்லை ஒரு லேண்டு வச்சுருக்கோம், இல்லை ஒரு ஷாப் வாங்கி போட்டிருக்கோம். இந்த மாதிரி வந்து நிறையா ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்கீங்க ஒரு கண்ட்ரியில். திடீர்னு ஒரு குண்டு வந்து விழுது. யாராவது துபாயில் வந்து குண்டு விழுன்னு யோசிச்சோமா? இல்லைங்க. மோஸ்ட் சேஃபஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லிட்டு இருந்தோம். கல்ஃபை யாரும் தொட முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஏதோ சொல்லி யூஎஸ் பேஸ் கேம்ப் அது இதுன்னு சொல்லி ஏதோ பாம்பு போடுறாங்க. நான் ஓமானில் இருந்தேங்க போன வருஷம், இல்லை இந்த வருஷம் தான் ஸ்டார்டிங்கில். அப்போது ஓமானில் கூட பாம்பு அந்த மாதிரி விழுதுன்னு சொன்ன உடனே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம வீட்டு பக்கத்துலேயும் விழலாம். அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா, இப்போ நீங்கள் மணிரத்னம் படம் பார்த்துருப்பீங்க, கன்னத்தில் முத்தமிட்டால். 90s கிட்ஸ், 2000 கிட்ஸ், ஹை. கன்னத்தில் முத்தமிட்டால் அந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, எங்கே வேணாலும் அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, குண்டு விடும் ஸ்ரீலங்காவில். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்தால் நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்தால், பொட்டி பொடிக்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி சிச்சுவேஷன் வந்தால், நம்மளோட வீடு, நம்மளோட நிலத்தை தூக்கிட்டு போக முடியுமா? முடியாது. சில பேர் தன்னோட வாழ்க்கையை, இல்லைப்பா எனக்கு இங்கே வீடு இருக்குது, எனக்கு இங்கே நிலம் இருக்குது, நான் எங்கிட்டு போக அப்படின்னு அங்கேயே உட்காந்துடுறாங்க. அப்போது இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தால் ரியல் எஸ்டேட்டு நம்ம சேர்த்துட்டு போக முடியுமா? போக முடியாது. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு கிரிப்டோ துறையில் ஏதாவது ஒரு காயின்ஸோ ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருந்தால் அதோட அசட்டை நம்ம வாலெட்டில் வச்சுக்கிட்டு அழகாக பார்டர் டு பார்டர் க்ராஸ் பண்ணிக்கலாம். பார்டரில் போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது அவங்க பேமெண்ட் காசு கேட்டாங்கன்னா நம்ம ஊர் காசை கொடுக்காம குளோபலி அக்செப்டட் காசை கொடுத்துட்டு வாலெட்டை காமிச்சிட்டு இதை காமிச்சிட்டு நம்ம அந்த ஊரில் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை திருப்பி ஆரம்பத்துக்கான ஈஸியான ஒரு சான்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கா? இருந்ததுன்னா தம்ஸ் அப் கொடுங்க.
அப்போது ஸ்டாக் மார்க்கெட்டு டவுனு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆட் பாருங்கள், அந்த சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க்கை மட்டும் ஃபாஸ்ட்டாக படிப்பான், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபாஸ்ட்டாக படிப்பான். எப்படி நம்ம லோன் அப்ளிகேஷனில் வந்து எதுவும் தெரியாமல் சைன் போடுறோம், ஃபாஸ்ட்டாக சைன் போடுவோம் பாருங்க. கிரெடிட் கார்டுக்கு எதுவும் அக்ரிமெண்ட் படிக்காமல் சைன் போடுறோம், அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆட்லாம் பாருங்கள், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு அப்படி டக்கு டக்குன்னு சொல்லிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை சொல்லிட்டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு முடிச்சிடுவோம். ஏன்னா அதை நீங்கள் கேட்கணும், ஆனால் கேட்கக்கூடாது. அப்போது ஸ்டாக் மார்க்கெட் டவுன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் நாட் பெர்ஃபார்மிங் தேட் கிரேட். அப்புறம் கோல்டு, சில்வர் வாங்கி போட்டேன், அப்படியே நிற்கிது, ஒரு நம்பிக்கை ஃப்யூச்சரில் பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் அதை விட்டால் ரியல் எஸ்டேட் நான் சொன்ன ஆப்பர்ச்சுனிட்டி, நான் சொன்ன பிளான் தான். யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இப்போ நம்ம நினச்சிட்ருக்கோம் வார்னா அங்கே நடந்துட்டுருக்கு, இங்கே மைல்கள் தூரம் தாண்டி. இப்போது ஒரு குளோபலாக ஏதாவது விஷயம் நடக்குதுன்னா அது நம்மக்கிட்ட நடக்கும்னு நம்ம நினச்சிக்கணும், அதுக்கான ப்ரிப்ரேஷன் நம்ம ரெடி பண்ணிக்கணும். இல்லை அவ்வளோ தூரம் நடக்குதுன்னு நினச்சிங்கன்னா அது வந்து ஒரு இயலாமை தான், அன்அவேர்னஸ் தான். ஸோ எந்த ஒரு சிச்சுவேஷன் நம்மளை சுற்றி நடந்தாலும் நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கணும், ரெடி ஆகிக்கணும், கரெக்டுங்களா? அந்த மாதிரி ஒரு துறை தான் இந்த கிரிப்டோ கரன்சி துறை. சரி, கிரிப்டோ கரன்சி சொல்லும்போது அது ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, அதுக்கு கெட்டியாக இறுக்கி பிடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் செயின். ஸோ கிரிப்டோ கரன்சி இங்கே இருக்குன்னா அந்த கிரிப்டோ கரன்சியை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் செயின். இந்த பிளாக் செயின் இயங்கினா தான் கிரிப்டோ கரன்சிக்கே உயிர். கிரிப்டோ கரன்சிக்கு ஆக்சிஜன் யாருன்னா பிளாக் செயின். ஓகேங்களா? அப்போது இந்த பிளாக் செயின்ற டெக்னாலஜி புதுசு இல்லைங்க, பழசு தான், ரொம்ப வருஷம் முன்னாடியே இருக்குது, நம்மளுக்கு தெரியல. அப்போது பிளாக் செயினில் உருவானது தான் கிரிப்டோ கரன்சி. பிளாக் செயின் அது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் டிஜிட்டல் லெட்ஜர். என்னோட புக்கில் வை கிரிப்டோன்ற புக்கில் வந்து நான் இதை பற்றி எழுதியிருக்கேன், எப்படி வந்து பிளாக் செயின் ஒர்க் ஆகும். அப்புறம் அந்த பிளாக் செயினுக்கு மேலே ஓடுற ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ், அதில் நீங்கள் 2 விஷயம் இருக்குது, ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கு, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக். அந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து மைனிங் பண்ணுவாங்க, அப்புறம் இன்னொன்று வந்து வேலிடேட் பண்ணுவாங்க இன்ஃபர்மேஷன். அது வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக அப்புறம் சில வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டு, ஹேக் பண்ண முடியாத, இம்யூட்டன்ட், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டூப்ளிகேட் பண்ண முடியாத ஒரு கரன்சி வந்து உண்டாக்குறது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் செயின். ஸோ அந்த பிளாக் செயினை பேஸ் பண்ணி கிரிப்டோ கரன்சி உருவாகும் போது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அது வார் ப்ரூஃபாக இருக்குது, அது இன்ஃப்ளேஷன் ப்ரூஃபாக இருக்குது, ஹேக் ப்ரூஃபாக இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அதாவது அந்த காலத்து பண்டமாற்று முறையில் எப்படி நம்ம பண்ணோமோ அதே மாதிரி தான் கிரிப்டோ கரன்சியும் பிளாக் செயினும் பண்டமாற்று முறை, பட் மாடர்ன் பண்டமாற்று முறை. உங்களால் மாடர்னாக வர்ச்சுவலாக பண்ண முடியும். ஏன்னா பண்டமாற்று முறையில் ப்ராப்ளம் என்னென்னா அரிசியும் பருப்பும் வித்தியாசம், தக்காளியும் வெங்காயம் வித்தியாசம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ஒன்று தான், ஒரே கிரிப்டோ கரன்சி தான். இத்தனைக்கும் கிரிப்டோ கரன்சி எவ்வளோ அழகுனா, எப்படி ஒரு பாக்டீரியா குட்டி பாக்டீரியா போடுமோ, எப்படி ஒரு பேரசைட்ஸ் குட்டி அந்த மாதிரி இதுவும் ஒரு குட்டி கரன்சி போட்டோம். ஸோ அந்த குட்டி கரன்சி, எல்லா கரன்சியும் நம்ம ஸ்வாப் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எவ்வளோ வேல்யூ அது கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இட்ஸ் கிரியேட்டட் பை பீப்புள். ஓகேங்களா? நினச்சி பாருங்கள், நீங்கள் போடுற சட்டையும் நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸும் ஆஃப்ரிக்காவில் இருக்கவங்க போட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அதே ட்ரெஸ்ஸு சைனாவில் இருக்கவங்க போட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அதே ட்ரெஸ்ஸு அமெரிக்காவில் இருக்கவங்க போட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரே சட்டை துணி தாங்க, ஒரே பேண்ட்டு தாங்க, உலகம் ஃபுல்லாக போடுற மாதிரி இருக்கும். அதுதாங்க கிரிப்டோ கரன்சி. நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு, அதே அரிசி பருப்பு ஆஃப்ரிக்காவில் சாப்பிட்டாங்கன்னா, சைனாவில் சாப்பிட்டாங்கன்னா, நீங்கள் நாளைக்கு ஆஃப்ரிக்காவில் போனாலும் அவங்க வீட்டில் அரிசி பருப்பு சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி தாங்க கிரிப்டோ கரன்சி. ஒரே கரன்சி உலகம் ஃபுல்லாக. எவ்வளோ ஒரு அருமையான விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கிரிப்டோ கரன்சியில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கீழே நான் நம்பர் கொடுத்துருக்கேன்,
இங்கே டிஸ்ப்ளே பண்ணுறேன் என்னோட பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் அழகாக ஒன் டு ஒன் மெசேஜ் பண்ணி கிரிப்டோவில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுப்பேன். அதே மாதிரி பிளாக் செயின் டெக்னாலஜி பற்றி படிக்கணும், சர்டிஃபிகேட் வாங்கணும், சர்டிஃபைட் கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் நான் பேட்ச் எடுத்துகிட்ருக்கேன். இது வரைக்கும் 60 பேரை நம்ம சர்டிஃபை பண்ணியாச்சு. இன்னும் பேட்ச் 3 போயிட்டுருக்கு, பேட்ச் 4ம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டெக்னிக்கல் கோர்ஸ் ரொம்ப எளிமையாக பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? சரி, இப்போது கிரிப்டோ கரன்சியில் வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சஸ் இருக்கா அப்படின்னா இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னா இருக்குது. எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணும்போது ரிஸ்க் இருக்கான்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. ஆனால் அந்த ரிஸ்க்கை மெச்சூரிட்டியோடு எடுத்தால் தான் அந்த ரிஸ்க்கை உங்களால் சமாளிக்க முடியும். ஓகேங்களா? சரி, எப்படி அந்த மெச்சூரிட்டியோட நம்ம ரிஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறது பார்த்திங்கன்னா, ஒன்று நீங்கள் மெச்சூராக இருக்க ஆளுங்களோட சேர்ந்துருக்கணும், இல்லை யாராவது ஃபெயில் ஆகி இந்த மார்க்கெட்டில் விழுந்து வந்திருப்பாங்க அவங்க கூட இருக்கணும், இல்லை நீங்கள் விழுந்திருக்கணும், நீங்கள் பட்டிருக்கணும், நீங்கள் அடி வாங்கியிருக்கணும். அப்படின்னு அந்த அடி இல்லைங்க, ஃபினான்ஷியல். அப்போ தான் இதை பற்றி தெரிய வரும். அப்படின்னு சொன்னே பயந்துடாதீங்க. புதுசாக வர்றவங்களுக்கு வந்து சொன்னல ஃபஸ்ட் ஆப்ஷன், ஆல்ரெடி தெரிஞ்சவங்களோட இருக்கும்போது யூஆர் சேஃப், புரிஞ்சவங்களோட இருக்கும்போது யூஆர் சேஃப், பட்டவங்களோட இருக்கும்போது யூஆர் சேஃப். ஏன்னா எல்லோரும் பட்டுட்டாங்க, எல்லோரும் புரிஞ்சுட்டாங்க, எல்லோரும் படிச்சுட்டாங்க. நீங்கள் சும்மா போய் அவங்கக்கிட்ட கேட்டால் போதும். கிரிப்டோ கரன்சியில் ஒன்றே ஒன்று தாங்க இல்லை இன்றைக்கி, அது மட்டும் இருந்தால் உலகம் ஃபுல்லாக கிரிப்டோ கரன்சி வந்துருக்கும். நம்பிக்கைங்க. அந்த நம்பிக்கை வந்து அந்த நம்பிக்கையை டெய்லி விதை மாதிரி விதைச்சி தண்ணி மாதிரி ஊற்றிட்டு இருக்குது என்ன மாதிரி ஆளுங்க தாங்க. ஸோ கவலைப்படாதீங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நான் ஒரு 2 வருஷமாக ட்ராவல் பண்ணுறேன். 2-3 புக்கு எழுதிட்டேன் கிரிப்டோ துறையில். ஐம் அ MSME சர்டிஃபைட் பிளாக் செயின் அண்ட் கிரிப்டோ கரன்சி ட்ரெய்னர் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஐம் த மோஸ்ட் எலிஜிபிள் கை. உங்களால் எந்த டவுட் இருந்தாலும் என்னால் பதில் சொல்ல முடியும். கவலையாக படாதீங்க, என்கிட்ட தாராளமாக டைப் பண்ணுங்கள், எல்லா இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். சரி, இப்போ நம்ம கேட்டுட்டு இருந்தோம் கிரிப்டோ கரன்சியில் ரிஸ்க்கை பற்றி பேசுவோம். ரிஸ்க் இருக்குங்க. ஆனால் சில டைம் வந்து பார்த்திங்கன்னா சில தப்பான விஷயங்கள் நடக்கிறதுனால கிரிப்டோ கரன்சி மேலே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோ நியூஸோ வந்து தப்பாக காமிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கிரிப்டோ கரன்சியில் நிறைய விதமாக நீங்கள் சம்பாதிக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபேமஸாக இருக்குது பார்த்திங்கன்னா ட்ரேடிங். எல்லாருக்கும் பாப்புலர் கிரிப்டோ கரன்சினா ட்ரேடிங், ஈஸி ட்ரேடிங் அப்படின்னு வச்சுருக்காங்க. ட்ரேடிங்னா என்ன? ஒரு 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 மார்க்கெட்டுக்கு போயிட்டு நீங்கள் வாங்குறீங்க, செட் ஆஃப் காயின்ஸ் வாங்குறீங்க, காயின்ஸை வாங்கி அதை ஹோல்ட் பண்ணுறீங்க. ஒரு 100 காயின் வாங்குறீங்க, என்ன காயினும் எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு காயின் 100 காயின் வாங்குறீங்க, அதை ஹோல்ட் பண்ணுறீங்க. இப்போது அந்த காயினோட ஒரு ரேட்டுக்கு வாங்கியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. இப்போது அந்த 100 காயின் 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. அந்த 100 காயின் 1 வருஷமோ 2 வருஷமோ 11 ரூபாய் போனால் தான் உங்களுக்கு அட்வான்டேஜ். ஏன்னா அந்த 2 வருஷம் கழிச்சும் 11 ரூபா போச்சுன்னா அந்த 100 காயினுக்கு எவ்வளோ ரேட்டோ அவ்வளோதான் கிடைக்கும். 100 காயினுக்கு 100 காயின் தான். எவ்வளோ வாங்கினீங்களோ அவ்வளோதான். அதே 9 ரூபா போச்சுனாலும் எவ்வளோ வாங்கினீங்களோ அதுதான் லாஸ். இந்த ஒரு பிரச்சனை இருக்குங்க. அது மட்டும் இல்லை, ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பொழுதன்னைக்கு உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும், ப்ரைஸ் ஏறுதா இறங்குதா. அதை வந்து கேண்டில் மூமெண்ட் சொல்லுவாங்க. கேண்டில்ஸ் பார்த்துட்டே இருக்கணும். ஸ்டாப் லோ, ஸ்டாப் ஹை, லோ ஹை, இந்த பச்சை கலர் க்ரீன் கலர் பார்த்துக்கிட்டே இருக்கணும் கேண்டில். அப்போது உங்களுக்கு என்ன தோணும்? ஓ, இந்த கேண்டில்லாம் படிக்கணுமா? எனக்கு படிக்க தெரியாது. நான் படிச்சிருக்கேன், ஆனால் படிக்க தெரியாது, படிக்க விரும்பலை. அப்போது எனக்கு பொழுதன்னைக்கும் நான் இதை உட்காந்து பார்த்துட்டே இருக்கணும். வேறு வேலை அது விட்டுருங்க, இதை மட்டும் பார்த்துட்டே இருக்கணும். நம்மளால் முடியாது சாமி, நம்மளால் முடியாது, நம்மளுக்கு வேறு வேலை இருக்குது. அப்போது ட்ரேடிங்கில் வந்து நான் என்னோடய இன்வால்மெண்ட் பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா ஃபுல் டைம். இதை நான் பார்ட் டைம் பண்ண முடியாது. பார்ட் டைம் பண்ணணுன்னா வேறு யாராவது வச்சு பண்ணணும். அதுக்கு சில குரூப்ஸ் இருக்குது, சிக்னல் அனுப்பிச்சி விடுவேன்னு சொல்லுவாங்க.
அப்போது சிக்னல் அனுப்பிச்சு அதெல்லாம் பண்ணும்போது தப்பாச்சுன்னா தப்பான நியூஸ் வெளியே போகுது, இவங்க ஏமாத்துறாங்க. அப்போ ட்ரேடிங்கில் வந்து நிறையா ஸ்கேம்ஸ், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, லாஸஸ் நிறைய போயிருக்கு. ஓகேவா? ஸோ கிரிப்டோ துறையிலும் வந்து பார்த்திங்கன்னா சேஃபான ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்படி சூஸ் பண்ண ஒரு ஆப்ஷன் தான் ட்ரேடிங் இல்லைங்க, ஸ்டேக்கிங். கிரிப்டோ ஸ்டேக்கிங். இந்த ஸ்டேக்கிங், STAKING, இந்த ஸ்டேக்கிங் பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து கிரிப்டோ ஸ்டேக்கிங் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. இதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே புரியும். ஒரு விதை போடுறீங்க, அந்த விதை போட்ட உடனே ஒரு விதையிலேருந்து எவ்வளோ பல செடிகள் வந்து அதுலேருந்து காய்கறிகள், பழங்கள் வருதோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு சில காயின்ஸ் வாங்கி விதை போடுறீங்க, அது உங்களுக்கு பல காயின்களாக மாறி வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட் இருக்குங்க, பல பேருக்கு தெரியாது. ஏன்னா உலகத்தில் இன்றைக்கி டேட்டா படி 6-7% மக்களுக்கு மட்டும்தான் கிரிப்டோ பற்றி தெரியுமே. அதில் எனக்கு தெரிஞ்சு கிரிப்டோவை படித்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா ஒரு 1%, 2% இருப்பாங்க. அதில் 90% பார்த்திங்கன்னா ட்ரேடிங் மட்டும் தான் தெரியும். ஸ்டேக்கிங்கிறது ரொம்ப கம்மியான மக்களுக்கு தான் தெரியும். ஸோ இன்றைக்கி ஒரு அரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு முன்னாடி எல்லாமே இருக்குது. ஸோ ஸ்டேக்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுக்கு 1-to-1 வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்டேக்கிங்னா என்ன. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடவை பார்த்திங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷன், இந்த மாதிரி பர்சன்டேஜ் டவுன் ஆகும், ரிட்டர்ன்ஸ் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி பர்சன்டேஜ் டவுன் ஆகும். ஸோ இந்த பர்சன்டேஜ் எல்லாம் தாண்டியும் உங்களுக்கு சேஃபாக இருக்கணும்னா இந்த ஸ்டேக்கிங்கில் மட்டும்தான் 200-300%, அதாவது 2%, 5%, 7%லேருந்து 400% வரைக்கும் பிளான்ஸ் இருக்குங்க கிரிப்டோ கரன்சியில். ஸோ இப்போ நான் வந்து கரெக்டான ஒரு மக்களை சூஸ் பண்ணி தான் நான் அந்த துறையில் இறங்கணும். ஆல்ரெடி எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க, இல்லாட்டி நீங்கள் நாலேஜை படித்து எக்ஸ்பர்ட் ஆகி அதில் நீங்கள் இறங்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம இருக்கோம். உங்களுக்கு எந்த கைடன்ஸ் வேணாலும் கேளுங்க, நான் கொடுக்கறதுக்கு ரெடி. வேறு எந்த டவுட்ஸு, கொஷினாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த டாபிக் இன்றைக்கி நம்ம பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா வார் சிச்சுவேஷனில் எந்த மாதிரி துறை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரிப்டோ துறை. அதுலேயும் கிரிப்டோலேயும் பார்த்திங்கன்னா எது ரொம்ப சேஃப் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டேக்கிங். ஸோ பல காயின்ஸ் ஸ்டேக்கிங் கொடுக்குறாங்க, நிறைய காயின்ஸ் ஸ்டேக்கிங் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ரொம்ப சேஃபான ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம்ஸ் நிறைய போயிட்டுருக்கு. அதில் எப்படி ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத நம்ம 1-to-1 பேசிக்கலாம். எது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். டேக் கேர். பாய். JK.